உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா கிருஷ்ணவேணி, ஊர் பஞ்சாயத்துல உன்னை கூப்பிடுறாங்கம்மா. ஊர் பஞ்சாயத்துலயா? என்னையா கூப்பிடுறாங்க? என்ன விஷயமா கூப்பிடுறாங்க? எங்களுக்கு என்னமா தெரியும்? சொல்லிவிட்ட தகவலை நாங்க வந்து சொல்றோம். எதுவா இருந்தாலும் அங்க வந்து கேளுங்கம்மா. வாயா போலாம். தம்பி, நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஆண்டி, என்ன ஆண்டி, நீங்க எதுக்கு தனியா போகணும்? நானும் வரேன், வாங்க போலாம். சரி வாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. வாங்க. என்னங்க, இத பாருங்க, இது எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. சரியா? சரிங்க. என்னப்பா? டேய், அது குடுறா. என்ன தம்பி நீ இதெல்லாம் கொடுத்துதான் சொல்லணுமா? இல்லன்னா எங்களுக்கு தெரியாதா யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு? இத பாருங்க, நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். எப்படியாச்சும் அவன் இந்த ஊரை விட்டு போகணும். அவன் இங்க இருக்கவே கூடாது. அதான் அவன் பொண்டாட்டி பொம்மையே சொல்லிட்டால, காரியம் சுலுவா முடிஞ்சிரும். நீங்க கவலையே படாதீங்க. சரிங்க, நம்ம இங்க ரொம்ப நேரம் நின்னு பேசினா சந்தேகம் வரும். நம்ம கிளம்பிடலாம். வாங்க. போங்க போங்க. ஆமா கிருஷ்ணவேணி. ஐயா வணக்கம். ஊர் பஞ்சாயத்துல இருந்து கூப்பிட்டதா ஆள் வந்து சொன்னாங்க. அதான் எல்லாரும் வந்திருக்கோம். விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? விஷயம் என்னன்னா, உன் பொண்ணு பொம்மி தான் உன் மேல புகார் கொடுத்திருக்கா. அது சம்பந்தமா என்ன ஏதுன்னு விசாரிக்கதான் பஞ்சாயத்து கூடி இருக்கு. என்னவா இருக்கும்? பேசிட்டு இருக்கேன், தெரியல. என்னன்னு பாப்போம். நிறுத்துங்கப்பா. சும்மா ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன புகாருங்க ஐயா? இல்லம்மா, நீ வேத்து ஆளுகளை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு சங்கடப்படுத்துறேன்னு புகார் கொடுத்திருக்கு உன் பொண்ணு. அப்படி அடி சொன்ன? ஏய், என்ன பாருடி. நான் அப்படிதான் சொன்னேன். என்ன இப்போ? எனக்கு நீ பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அதனால்தான் பஞ்சாயத்தை கூட்டினேன். உன்னை அப்படியே கொண்டு விடு. ஆண்டி, என்ன ஆண்டி, கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. பெரியம்மா கொஞ்சம் கோவப்படாதீங்க பெரியம்மா. இங்க பாருங்க, அவர் எங்க வீட்டு மாப்பிள்ளை. அவர் எங்க வீட்டுல வந்து தங்குறத பஞ்சாயத்து எப்படி கேள்வி கேட்க முடியும்? யாருக்கு யாரு மாப்பிள்ள? முதல்ல அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கா பாருங்க எல்லாரும். ஏய், சொன்னது சொன்னதுதான். எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இடம் கொடுக்க முடியாது. அப்புறம் ஊர்ல இடம் கொடுக்கறதெல்லாம் அது உங்க இஷ்டம், எனக்கு தெரியாது. அது எப்படிங்க திடீர்னு வேத்தாளெல்லாம் ஊருக்குள்ள விட முடியும்? யாரு வேத்தாளு? அவங்க கும்பிடுற குல தெய்வம் கூட நம்ம ஊர்ல தான் இருக்கு. இதே ஊருக்குள்ள அவங்க குடியிருந்தவங்க தானே. இன்னும் அவங்க இருந்த பரம்பரை வீடு நம்ம ஊருக்குள்ள தானே இருக்கு. டேய், பாயிண்ட் எடுத்து வர்றா. அவன் இந்த ஊருக்காரன் இல்லைன்னு போய் சொல்ல. சரிங்க. அதாவதுமா, அவங்க நம்ம ஊருக்காரங்களா இருக்கணுமா? ஊருக்குள்ள திருவிழா நடக்கும் போது ஒவ்வொருத்தரும் வரி கொடுக்கணும். அவங்க வரி கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? அதெல்லாம் கேட்டு பாருமா. அப்புறம் எப்படி அவங்க ஊருக்காரங்களாவாங்க? நீ பாட்டுக்கு எதையோ பேசிட்டு இருக்கிய. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. வேற ஆளுங்கன்னா வேற ஆளுங்க தாம்மா. அப்படி நீ சொல்றங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள எல்லாம் விட முடியாதுமா. ஊருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா. கௌரவத்தை பத்தி எல்லாம் இங்க யாரும் பேச வேண்டாம். சில பேரை பத்தி நான் வாயை திறந்தா அவங்க கௌரவம் சந்தி சிரிச்சிரும். நீங்க அவங்க சொல்றதான் பச்சை கிளி மாதிரி ஒப்பிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது.
கையை நீட்ட கையை வெட்டிடுவோம் பாத்துக்க. ஏய், எங்க ஊருக்குள்ள வந்து என்னைய வெட்டிடுவியா? இந்த பார், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். ஏய், உன்கிட்ட காசு இருக்கலாம், அந்த காசு கூடவே பொறுக்கித்தனமும் நிறையவே இருக்கு. இங்க பாரு, அசிங்கப்பட்டு போயிடுவ, ஜாக்கிரதையா இரு. ஏய், யார பத்திர பொறுக்கின்றா? பஞ்சாயத்தா என்ன ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் எப்படி பஞ்சாயத்து மேல மதிப்பு இருக்கும்? பேசாம நில்லுங்க. 2 பேரும் அமைதியா நிக்க போறீங்களா இல்லையா? பெரிய மனுஷங்க நாங்க எதுக்கே இருக்கோம்? டேய் தவமணி, ஏன் வீட்டு மாப்பிள்ளை மேலயே நீ கை வச்சிடுவியா? என்னம்மா நீ வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள மாப்பிளன்னு சொல்லிட்டு இருக்க? நான் அவரு வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வா, நல்ல மைக்கோதிய காய வச்சு கோலிய சூடு வைக்கிறேன். எல்லா பிரச்சனையும் இப்ப உன்னால தாண்டி. நம்ம வீட்டு பிரச்சனைய இப்படி சந்தி கிழித்து எல்லாரையும் அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? ஆண்டி ஆண்டி, அம்மாமா கொஞ்சம் அமைதியா இருமா ப்ளீஸ்மா. சரி சரி, எல்லாரும் அமைதியா கேளுங்க. இந்த பாரு சித்தார்த் தம்பி, ஏத்தூர் ஆளுங்க எங்க வீட்டுல இருக்க கூடாதுன்னு பொம்மி சொல்லி இருக்கு. இதுக்கு பஞ்சாயத்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். இதுக்கு நீ என்ன சொல்ற? சரிங்க, அங்க இல்லைன்னா நான் வேற எங்கேயாச்சும் தங்கிக்கிறேன். அது எப்படி? வெளியூர்காரங்க இங்க வந்து தங்கலா? தங்க கூடாது, ஊரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த ஊர் இந்தியாக்குள்ள தானே இருக்கு, இல்ல பாகிஸ்தான் சைனால ஏதாவது இருக்கா? ஏய், அவ்வளவு பாத்துக்க உனக்கு மரியாதை. இருப்பா இருப்பா இருப்பா. தவமணி சொல்றதுலே ஒரு நியாயம் இருக்கு. எதுக்காக இப்படி ஒரு கட்டுப்பாட்டை போட்டோம்னா, ஏத்தூர்காரங்க இங்க வந்து அதுக்கு இதுன்னு வேண்டாத காரியத்தை பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கம்பி நீட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதுக்காகத்தான் இப்படி ஒரு கட்டுப்பாட்டை போட்டிருக்கோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.